வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து அட்சய திருதியை 2024வது வருஷத்துக்கான தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குறதுக்கு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பார்க்க போறோம். அட்சய திருதியை சேவிங்ஸ் வீடியோ வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம். இந்த டைம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அட்சய திருதியைக்கான தங்கம் வாங்குறதுக்கு வந்து மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காகவும் இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இதுல வந்து நம்ம எப்பயுமே ரெகுலரா வந்து தங்கம் வாங்குறதுக்கு வந்து மணி சேவிங்ஸ் போடுவோம். ஆனா வந்து வெள்ளி இந்த டைம் வாங்குறதுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு வந்து அட்சய திருதியை அப்படின்னாவே தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அந்த மாரிலாம் இருப்போம். அதுக்கான சேவிங்ஸ் வந்து நம்ம இப்ப இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றப்போ, நம்மளால கண்டிப்பா ஒரு நகையோ, இல்ல ஒரு வெள்ளி பொருளோ வாங்க முடியும். அது எப்படி வாங்கலாம்? எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம்? அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நாட்களுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம். நம்ம வந்து அதிக அளவுல நாட்கள் வந்து சேமிக்கிறோம் அப்படின்றப்போ, ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது நமக்கு. இதுவே வந்து ஒரு குறைஞ்ச நாட்கள் தான் சேமிக்க போறோம். ஆனா, அந்த குறைஞ்ச நாட்கள் சேமிச்சு நம்ம ஒரு தங்கமோ, வெள்ளியோ வாங்க போறோம் அப்படின்றப்போ, கண்டிப்பா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட சேமிப்போம் இல்லையா? அதனால கண்டிப்பா நீங்களுமே இந்த சேவிங்ஸ வந்து கன்டின்யூ பண்ணுங்க. அட்சய திருதியை ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, எல்லாத்துக்குமே தெரியும். அட்சய திருதியை நெருங்கி வருது அப்படின்னாவே, ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கிரணும். ஏதாவது ஒண்ணு அன்னைக்கு வாங்கணும் தங்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம். அந்த மாரி ஆசைப்படுறது மட்டும் இல்லாம, அதுக்கான சேவிங்ஸ்க்கான ஸ்டெப்புமே நம்ம எடுக்கிறப்போ, கண்டிப்பா அன்னைக்கு வந்து நம்மளால வாங்க முடியும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா, அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம போய் வாங்குறோம் அப்படின்னாக்கா, நெறைய கடைகள்ல வந்து அந்த குட்டி குட்டி நகைகள் வந்து ஸ்டாக் இல்லாம போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, முன்கூட்டியே நம்ம வந்து சேமிச்சு வச்சு, ஒரு நகைய வந்து புக் பண்ணிடணும். அதாவது 1 கிராம்ல ஒரு காயினோ, இல்ல மோதிரமோ, தோடு இந்த மாதிரி நமக்கு எந்த நகை வந்து பிடிச்சிருக்கோ, அந்த மாதிரி வந்து புக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ, அட்சய திருதியை அன்னைக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து நம்ம போயிட்டு அந்த நகைய வாங்கிக்க முடியும். இது வந்து ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனாலுமே வந்து நம்ம வந்து இந்த சேவிங்ஸ கடைப்பிடிக்கிறப்போ, சேமிக்கிற பழக்கமும் வரும். நம்ம அந்த சேமிப்புடைய எண்டுல வந்து நமக்கு ஒரு நகை வந்து கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து சேமிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆ அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குறதெல்லாம் சும்மா அப்படின்ற மாரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு சிலர் அந்த மாரி உள்ளவங்க வந்து பணம் சேமிச்சு வச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கோல்டு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நீங்க சேவ் பண்ணி வாங்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எப்படி வந்து சேமிக்க போறோம் அப்படின்றத வந்து டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல வந்து நெறைய மணி சேவிங்ஸ், அதுக்கடுத்து வந்து கோல்டு வாங்குறது, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு இந்த மாரி சேவிங்ஸ் ஸ்கீம் சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்கு புடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னாக்கா, கண்டிப்பா நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்ப வாங்க அடுத்து எப்படி சேமிக்கலாம் அப்டின்றத வந்து சொல்றேன். இந்த 2024 அட்சய திருதியை வந்து மே மாசம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. நமக்கு வந்து அதுக்கு மொத்தமா எத்தன நாட்கள் இருக்கு, எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்ப ஜனவரிக்கு வந்து பேலன்ஸ் 8 நாள் இருக்கு. பிப்ரவரி 29, மார்ச்சுக்கு வந்து 31, ஏப்ரல் 30 நாட்கள் இருக்கு. மே 9 நாட்கள். ஏன்னா 10வது நாள் தான் வந்து அட்சய திருதியை அப்படின்றதுனால மொத நாள் வரைக்கும் நான் சேவிங்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி வந்து மொத்தத்துக்கு வந்து 107 நாட்கள் வருது. 107 நாட்கள் 15 வாரம். வாரத்துல பார்த்தோம்னா, ஏன்னா ஒரு சிலர் வந்து வார சம்பளம் வாங்குவாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து 15 வாரம் 3 1/2 மாசம் இருக்கு நமக்கு வந்து. இதுல வந்து என்ன அமௌண்ட் சேமிக்க போறோம், எப்படியெல்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க வந்து மனசு வந்து வச்சு சேமிங்க. நம்மளாலயும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டா பண்றீங்க அப்படின்றப்போ, நிச்சயமா இந்த நாட்கள் கழிச்சு உங்க கையில வந்து ஒரு தங்கம் இருக்க போகுது அப்படின்றத வந்து நம்பிக்கையோட பண்ணுங்க. இப்ப 1 கிராம் ரேட் வந்து பார்த்துக்கலாம். இப்ப வந்து 5,800 சில்ற வந்து போயிட்டுருக்கு. நான் வந்து ரூ. 5,900 ரவுண்ட் ஆஃபா எழுதியிருக்கேன். ஏன்னா இன்னும் இந்த நாட்களுக்குள்ள ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால. அதுக்கடுத்து வந்து மினிமமா 12% வந்து வேஸ்டேஜுக்கு வந்து 1 கிராமுக்கு ரூ. 708 வந்து செய்கூலி சேதாரம் வருது. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி வந்து 3% வந்து ரூ. 199. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது போட்டாங்கனாக்கா ரூ. 500 அதுக்கு வந்து எழுதியிருக்கேன். டோட்டலா ரூ. 7,307. இது ரவுண்ட் ஆஃபா வந்து ரூ. 7,500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேமிக்கலாம். 1 கிராம் எடுக்கிறதுக்கு ரூ. 7,500 தேவைப்படுது நமக்கு.
இந்த ரூ. 7,500 வந்து ஒரு நாளைக்கு ரூ. 70 அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கலாம். இது வந்து டெய்லி சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரூ. 70 அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு, அதுக்கடுத்து வந்து மிச்ச பணத்துல வந்து செலவுகள் பண்ணலாம். இந்த மாரி பண்றப்போ நமக்கு வந்து தங்கம் சேர்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வார சம்பளம் வாங்குறவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 500 அப்படின்னு சொல்லிட்டு 15 வாரத்துக்கு எடுத்து வைக்கணும். மாத சம்பளம் வாங்குறவங்க அப்படின்றப்போ 3 1/2 மாசத்துக்கு நான் வந்து கணக்கு பண்ணியிருக்கேன். ரூ. 2,143 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாசத்துக்கு எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி பண்றப்போ நமக்கு வந்து நிச்சயமா நம்மளுடைய சேவிங்ஸை வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு தங்கம் வந்து வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட செய்வீங்க. அதுக்கடுத்து வெள்ளி வாங்குறதுக்கு வந்து நான் சொல்றேன். 1 கிராம் வந்து இப்ப ரூ. 77 போயிட்டுருக்கு. நான் ரூ. 80 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். செய்கூலி சேதாரம் சேர்த்து நம்ம 40 கிராம் வந்து வாங்குறதுக்கு ஒரு ரூ. 4,000 தேவைப்படும். இந்த 4,000 அப்படின்றப்போ அத வந்து எப்படி சேமிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த 40 கிராம் அப்படின்றப்போ நம்ம வந்து நெறைய திங்ஸ் வந்து இதுல எடுக்க முடியும். மினிமம் 15 கிராம்ல இருந்தே நமக்கு வந்து கொலுசெல்லாம் கிடைக்குது. கொலுசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்பவே நல்லா வாங்க முடியும். அதுக்கடுத்து வந்து குங்குமச்சிமிழ் வாங்கணும் அப்படின்றது வந்து 5 கிராம்ல இருந்து குங்குமச்சிமிழ் கிடைக்குது. இங்க திருச்சியில நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. 5 கிராம்ல இருந்து ஒரு குட்டியான குங்குமச்சிமிழ் கிடைக்கும். நம்ம வந்து 40 கிராம் அப்படின்றப்போ மெட்டி, குங்குமச்சிமிழ், கொலுசு இந்த மாதிரி நமக்கு தேவையானது வந்து வாங்கலாம். ஏன் விளக்கு கூட மகாலட்சுமி விளக்கு கூட நமக்கு வந்து ஒரு 30 கிராம்ல வந்து கிடைக்குது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அன்னைக்கு நல்ல நாள் அதுவுமா அப்படின்ற மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம். இப்ப 40 கிராம் எடுக்கிறதுக்கு ரூ. 4,000 தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து ரூ. 38, ஒரு வாரத்துக்கு ரூ. 267, ஒரு மாசத்துக்கு ரூ. 1,143 இந்த மாதிரி சேவ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலரால வந்து என்னால தங்கம் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு என்னால பணம் சேமிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி இல்லாம, அன்னைக்கு வெள்ளி கூட வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இது எழுதியிருக்கேன். ஏன்னா, நான் வந்து பல டைம் வந்து தங்கம் வாங்க முடியாம இருக்கிறப்போ, வெள்ளி வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா வெள்ளி அப்படின்றது வந்து வாங்குறதுன்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து சில்வர் ஐட்டம் எல்லாமே வாங்குவேன். அதனால நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. அன்னைக்கு ஒரு உப்பு வாங்கி வச்சா கூட, அது கூட நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாரி இல்லாம ஒரு சில்வராவது வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த அளவுக்கு வந்து சேமிச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வெள்ளியில வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுக்க முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களாலயும் முடியும். சேவ் பண்ணுங்க. இது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் சேவிங்ஸ் அப்படின்றப்போ, நம்மளால வந்து நம்ம செலவுகள வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து சேமிக்கிறோம் அப்படின்றப்போ, அந்த சேமிக்கிற பழக்கமும் வரும். ஏதாவது ஒரு பொருள் வந்து வாங்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் வந்து சொல்றது, செலவுகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம வந்து எந்தெந்த செலவுகள் வந்து தேவையில்லாம பண்றோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாவே, நம்மளால ஈஸியா வந்து பணம் சேமிக்க முடியும். உங்களாலயும் முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வருஷம் வந்து நம்ம தங்கத்திலயோ, இல்ல வெள்ளியிலயோ ஏதாவது ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி சேவிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த வருஷம் அட்சய திருதியைக்கு என்ன பொருள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.